என்ன அப்படி அம்மா சீராக அமைந்திருக்கும் இது ஒரு மாபெரும் தெய்வீகமான சபை. இந்த சபையின் முன்பதாக மாற்றமுதாங்க பெரியவர்களும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய என்ன அப்படி முடிச்சு விட்டீங்க இன்னும் பாக்குறது தான் சும்மா அப்படி நம்மளாம் குழந்தை மாதிரி இல்ல அது அவனுக்கு எனக்கு தான் தெரியும். அடிச்சு விடும் அப்படியே. நீ அடிப்பியா? ஆமா. என்ன சொல்ற? 2024 நாங்களும் அடிப்போம். அந்த மிஷின் கூட இல்லையே. என்ன அது? இது அடிக்கிற மிஷின் கூட இருக்குது. என்ன என்ன மிஷின்? என்ன அடிக்கிற நீ? ஏய் ஏய் ஏடா சித்து வடையா இருந்து என்ன பத்தி அங்க இந்த போங்கறா? அம்மா பாப்பா மாற்றுவதாகிய பெரியவர்களும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நம்ம தர்மை தாய்மார்களும் சிறியோர் பெரியோர் என யாவற்ற பேர்களும் கடல் அலை போல் காட்சி தருகிறார்கள். என்ன காரணம்? ஐயா விளக்கப்பட்ட மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கலை மாமேதை என்று சொல்லக்கூடிய மறைந்த மாமேதை ஐயாவாகிய கோமாளி அப்பா. ஆமா, வளத்தி கோமாளி அப்பா என்றால் அண்ணா தைனிக்கு நாப்பட்டு என்ன இனி சொன்ன தெரியாத நாடகக்காரங்களே இல்ல. அது போல நம்மளுக்கு எல்லாம் முன்னோடியாக விளங்கக்கூடிய அப்பாவாகிய தலாப்பட்டி கோமாளி அப்பா அவர்கள். என்ன அப்படி முடிக்கிற? ஆமா பாப்பா அந்தாண்ட திரும்ப. இல்ல நீங்க பாடிட்டே இருக்க. அந்தாண்ட திரும்ப என்ன பாக்காத. பாப்பா வாயவே பாக்குறேன். பொறுமை. நானே சொல்றேன் பாப்பா. இல்ல சும்மா வையா. ஓ கம்முனு இருந்தா அண்ணனா பரவாயில்லை அண்ணானே கூப்பிடுறாங்க. இது மண்ணா திங்குது. அதானே ஏன் மாமான்னு கூப்பிட்டாலும் மதமதே இருக்கும். ஏய் அத்தானு கூப்பிட்டாலும் சத்தாக இருக்கும். ஏன் கூப்பிட்டு என்ன பண்ணுவ? அங்க போய் கழுப்பூர் பருத்தியா கூப்பிடுவ? அது எங்க போய் கழுப்புறம்? அது ஏற்கனவே கழுப்புறம் பத்திர கல்லாடம் தான் இருக்குது. அது பழிச்சு காட்டுறா அப்படியும் சிரிக்கிறா அப்படியும் தண்ணி நிறைஞ்ச பெருக்க நாட்டம். நம்ம கோமாளி அப்பாவிற்காக அவருக்காக வேண்டி இன்று ஓர் இரவு அவருடைய ஞாபகார்த்தமாக நாடகம் அரங்கேற்றம். ஆமா ஆமா. என்ன நாடகம்? என்னமாக சத்தம் அம்மா அவர் வாழ்ந்ததுதான். அம்மா அம்மா மகராச வைகுண்டம்மா. அம்மா இந்த மண்ணை விட்டு பிரிந்தாலும் நம்ம எல்லாருடைய மனதை விட்டு பிரியாத, அதாவது பெற்றெடுத்த தந்தை போல அப்பா அவர்கள் வாழ்ந்தது போதும் என்று வைகுண்டம் போய் சேர்ந்தார். பிழைச்சதெல்லாம் போதும் என்று பொன்னுலோகம் போய் சேர்ந்தார். போய் சேர்ந்தாலும் சாதாரணமான வேலை இல்ல.
2 நாயனம் சும்மா போட்டு பின்னி எடுத்து அவரை சும்மா ராஜா மரியாதை 5 கோடி ரூபாய் 3 நாயனமா 5 கோடி ரூபாய் சொத்து வச்சிருந்தா கூட அப்படி ஒரு மரியாதை கிடைக்காது. 1/2 மணி நேரத்துல வாத்தி வந்துருச்சு. அம்மா 6 உழைக்கும் நம்மளுக்கெல்லாம் ஆசான் ஒரு வேஷம் இப்படிதான் ஆடணும், இப்படிதான் பாடணும், இப்படிதான் ஒரு வேஷத்தை நடத்தணும் அப்படி என்று நம்மளுக்கு ஆசிரியராக இருந்து எனக்கு சொல்லி கொடுத்த என்னுடைய ஆரோக்கிய தந்தை மாண்டு மடிந்த காரணத்தினால் இன்று ஓரிரவு அவருக்காக நாடகம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் அல்ல அந்த எம்பெருமான் மாய கண்ணனை பிரார்த்திக்கிறேன். சமர்ப்பணம்.